ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாரையும் ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆம், மா கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதம் வந்து மே மாதம் மாதிரியே தெரியல. ஏன்னா மழையும் பெஞ்சிட்ருக்கு, வெயிலும் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்ததும் வந்து ஃபேப்ரிக் இருந்தால் தான் அலோடு, பனியன் கிளாத் ஃபேப்ரிக் இருந்தால் தான் உள்ளே அலோடுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ரக்ஷிக்கு மட்டும் நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு போனேன். பிராஷிக்கும் நிதிஷ்க்கும் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா விளாடிட்டே இருந்தா திடீர்னு என்னன்னு தெரியல வழுக்கி விழுந்துட்டா. தண்ணி வழுக்கி விட்டுருச்சு போல். அதுக்கப்புறம் உடனே குழந்தைய தூக்கிட்டோம். நான் பயந்தே போயிட்டேன். ஐயோ குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் எழுந்து மேடம் கோச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விளாட விட்டோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பிளேஸ் வந்து டோர்னமெண்ட் பிளேஸ் போல். அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் தெரியாமல் சரி ஸ்விம்மிங் பூல் தானே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பிராஷி கண்ணை கட்டி கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்றா ஜாலியாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. நீங்களும் இந்த மாதிரி ஊர்லேருந்து கிளம்பக்குள்ள உங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.